அம்பேத்கர் இந்து அல்ல, அவர் ஒரு பௌத்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர். பௌத்தமோ அனைவரும் வாழ வேண்டும் என்ற கொள்கையே உள்ளது. அனைவருக்கும் சமத்துவ கொள்கையை கொடுப்பது பௌத்தம். அனைவரும் சமம் என்று கூறியது பௌத்தம். அதிலிருந்து அவர் ஒரு ஜனநாயக கொள்கையை, ஏனென்றால் புத்தர் உலகத்தினுடைய முதல் ஜனநாயகவாதி. புத்தர் தான் உலகத்தினுடைய முதல் ஜனநாயக கொள்கையை உருவாக்கி ஜனநாயக இயக்கத்தை உருவாக்கினார். அதிலிருந்து எடுத்த காரணத்தால் சட்டத்தில் குறைபாடு இல்லை. வேண்டுமானால் குறை இருக்குமானால் அம்பேத்கருக்கு நெருக்கடி கொடுத்து அன்றைய ஆட்சியாளர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் முழுமையான ஜனநாயக சட்டத்தை எழுதாமல் தடுத்திருக்கலாம். அது அம்பேத்கருடைய குறை அல்ல. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்களும் வாரிசுதாரர்கள் தான், பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சட்டம் எழுதுவதற்கு முற்பட்ட போது, சட்டத்தை இணைக்கும் போது அதை காங்கிரஸ்காரர்கள் கடுமையாக எதிர்த்ததால் அந்த சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். ஆக அவர் ஜனநாயகவாதி. தலித்து மக்களுடைய பிரதிநிதியை தலித்து மக்களே தேர்வு செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலே சொன்ன மிகப்பெரிய ஜனநாயகவாதி அம்பேத்கர். அவரை ஒட்டி ரெட்டமலை சீனிவாசன். அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகுதிகளில் அவர்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்வதற்கு மற்றவர்கள் வாக்களிக்க கூடாது. ஏனென்றால் ஜனநாயக ரீதியான தேர்தல் முறையில் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்துக்கள் தலித்துகளுக்கு வாக்களிப்பதால் தலித்துகளில் மக்களுக்கான தொண்டர்கள், தலைவர்கள், அறிவாளிகள் யாரையும் அவர்கள் வரவிடுவதில்லை இந்துக்கள். ஆக இந்தியனுடைய ஜனநாயக விரோத கொள்கையை அன்றைக்கே அம்பேத்கர் வட்டமேஜ மாநாட்டிலே எதிர்த்தார். அவர் ஜனநாயகவாதி. அவர் சட்டம் எழுதியது முழுக்க ஜனநாயக கொள்கையின் அடிப்படையில். இன்றைய சட்டங்களில் ஏராளமான ஜனநாயகம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டங்கள் இந்தியாவிலே இந்துக்கள் கையிலே இருக்கிறது. இந்துக்களோ ஜனநாயகவாதி இல்லை. ஏனென்றால் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். இந்து மதமோ ஜனநாயக கொள்கையை கொண்டதல்ல. மனிதர்களை எல்லாம் பிரித்தது, சாதியாக பிரித்தது, தீண்டாமையை புகுத்தியது, மனிதர்கள் எல்லாம் ஒருவருக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லியது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மனிதர்களை பார்த்து சொல்லியது, இந்த மனித கூட்டங்கள் எல்லாம் சகோதர கூட்டங்கள் என்று இயேசு சொன்னார், நபிகள் நாயகம் சொன்னார், குருநானக் சொன்னார், புத்தர் சொன்னார். ஆனால் இந்து மதம் மட்டும் அவர்கள் சகோதரர்கள் இல்லை, அதோ தெரிகின்றார்களே அவர்கள் பறையர்கள், அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அதோ தெரிகிறார்களே அவர்கள் வன்னியர்கள், அவர்கள் சூத்திரர்கள், பிரம்மாவினுடைய காலிலே பிறந்தவர்கள், அதோ தெரிகிறார்களே வைசியர்கள், அவர்கள் வணிகர்கள், அவர்கள் செட்டியார்கள், அவர்கள் பனியாக்கள், அவர்கள் மார்வாடிகள், அவர்களும் பிரம்மாவினுடைய தலையிலே பிறக்கவில்லை, பார்ப்பதற்கு அடுத்த நிலையில்தான் அவர்கள். எனவே பார்ப்பனராகிய நாம் தான் பிரம்மா கடவுளுடைய தலையிலே பிறந்தவன். இந்த உலகத்தை தீர்மானிப்பதில், இந்தியாவை தீர்மானிப்பதில், தமிழகத்தை தீர்மானிப்பதில், தமிழக இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்தமான மக்களை தீர்மானிப்பதற்கு எஜமான், ஆண்டைகள், வழிகாட்டிகள் நாம் தான் என்று சொல்லியது இந்து மதம். அந்த இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களால் எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டாட முடியும்? இந்து மதமே ஜனநாயக கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மதம். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்துக்களும் தோன்றியவர்கள் தான். திமுக, அதிமுகவிலிருந்து மதிமுக வரை, கம்யூனிஸ்ட் கட்சி வரை, காங்கிரஸ், பிஜேபி, வடமாநில உள்ள கட்சிகள் ஏறத்தாழ ஒரு 700க்கு மேற்பட்ட கட்சிகள் தேர்தலில் கமிஷனில், அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அது அல்லாத பிற கட்சிகள். இந்த எல்லாமே தலித் இயக்கங்களை தவிர்த்து, மலைவாழ் மக்கள் இயக்கங்களை தவிர்த்து, இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் முழுக்க முழுக்க இந்துக்களிடம் தோன்றியது. சில இந்து சீர்திருத்த கருத்துக்களை இவர்கள் கொண்டிருக்கலாமே தவிர இந்துத்துவத்தை வீழ்த்துவதற்கான, மாற்றுவதற்கான, இந்து பாசிசத்திற்கு எதிரான ஒரு கொள்கையை
ஒரு ஜனநாயக கொள்கையை, ஒரு புரட்சிகரமான கொள்கையை கொண்ட இயக்கமாக இவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் இந்துக்களிடம் தோன்றி இந்துக்களிடமே அரசியல் செய்கிறார்கள், இந்துக்களை திரட்டிய ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள். எனவே இவர்களால் இந்துத்துவத்தை, இந்து மக்களை, இந்து மதத்தை எதிர்த்து இயக்கம் பண்ணவே முடியும்.